Asking for payment itself is a big art. Sir, please என் பேமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கறது எவ்வளோ தப்போ, சார் எவ்வளோ நாளாக உங்ககிட்ட பேமெண்ட் கேட்கறது அப்படின்னு சலிச்சுக்கிறதும் அவ்வளோ தப்பு தான். ரொம்ப கெஞ்சி கேட்கறது பேசிவ் மோட்ல வரும், ரொம்ப அதட்டி கேட்கறது அக்ரெசிவ் மோட்ல வரும். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது அசர்ட்டிவ் மோட்ல. அது என்ன அசர்ட்டிவ் மோடு? நீங்கள் ஜென்ரலாக பேமெண்ட் எப்படி கேட்பீங்க? ஃபோன் மூலியமாக கேட்பீங்க, இல்லை இமெயில் பண்ணுவீங்க, எஸ்எம்எஸ் பண்ணுவீங்க, இல்லை நேராக போய் கேட்பீங்க. நீங்கள் எந்த மோட்ல கேட்பீங்கன்றது முக்கியம் கிடையாது, என்ன டோன்ல கேட்குறீங்கன்றது தான் முக்கியம். There is something called non-violent communication. நீங்க கம்யூனிகேட் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் ப்ளீசிங்கா இருக்கணும், அசர்ட்டிவா இருக்கணும். அக்ரெசிவ் மோட்ல மட்டும் போயிடாதீங்க, அது உங்களோட பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணும். நிறைய ஆத்தர்ஸ் இதை பத்தின விஷயங்களை நிறைய புக்ல எழுதியிருக்காங்க. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ரெஃபர் பண்ணி படிச்சு உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் அப்ஸுங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஒர்க் கிடைக்கும் போது ஓவர் எந்தூசியாசம்ல அட்வான்ஸ் வாங்காம போய் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கனாலே உங்க ப்ராஜெக்டும் சேஃபு, உங்க கம்பெனியும் சேஃபு.